பார்க்கிறோமே. அல்லேலூயா. அப்போ எல்லா பாவத்தையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு ஒளியிறவன் தான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். நான் எப்படி நிலைச்சிருக்க முடியும்? அப்படி யார் நிலைச்சிருக்க முடியும்னா, இந்த உலகத்தின் பெருமையும் உலகத்தின் இச்சையும் கண்களின் இச்சை எல்லாத்தையும் இந்த உலகத்தில் நான் எதையும் ஆண்டவருக்கு பிரிய இல்லாத எதையும் பார்க்க மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. நான் ஒன்று சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க. நம்ம பண்ணுறதெல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதுறார் தெரியுமா? நீங்கள் பண்ணுற தப்பும் நீங்கள் பண்ணுற நல்லதையும் ஞாபக புஸ்தகத்தில் தேவதூதர்கள் எழுதுகிறாங்க. மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணுமா? அல்லேலூயா. யாருக்கிட்ட பேசினாலும் எந்த நபர்கிட்ட பேசினாலும் உன் வாயிலேருந்து வர வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக தான் இருக்கணும். அல்லேலூயா. நயவஞ்சகமாய் பேசி அல்லேலூயா உன்னுடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்திடுவாங்களாம். அல்லேலூயா. இது பயம் காட்டுறதுக்காக பேசலாமா? நம்ம பண்ணுறதெல்லாம் தேவதூதர் கணக்கு வச்சு எழுதிருக்கிறாங்க நோட்டில். அல்லேலூயா. இன்றைக்கி இங்கே போனோம். இப்போ அம்மா வச்சு சொல்கிறேன். இப்போ ரூத் அம்மா இன்றைக்கி இங்கே போனாங்க, இந்த இடத்துல உக்காந்தாங்க, இந்த இடத்துல பேசுனாங்க, இதை சாப்பிட்டாங்க, இந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சாங்க, வார்த்தையில் இந்த மாதிரி வார்த்தை வந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் யார் கொடுக்குறதா? தேவதூதர்கள் கணக்கு ஒப்புவிப்பாங்களாம் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஞாபக புஸ்தகம் படிக்கும் போது தான் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை பயபக்தியாக ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடி ஜாக்கிரதையாக எடுத்து வைங்க. அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வைக்கிற அடி எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். கீழே வாசிங்க 3. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புற ஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிக்கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். அல்லேலூயா. நம்மளாம் எப்படி வாழ்ந்தோமா பார்த்தீங்களா? நம்ம எப்படி வாழ்ந்துக்கிறோன்னு ஆண்டு சொல்றாரு பாருங்க. இதுல இருந்து தான் கர்த்தர் நம்மளை பிரிச்சு எடுத்துக்கிறாராம். அல்லேலூயா. சேத்துல இருந்து நம்மளை தூக்கிட்டாரு. மறுபடியும் நான் சேத்துல தான் பொருள் வேணா யாரு ட்ரெஸ் அழுக்காகும்? சேத்துல விழுந்தவங்களை பார்த்த உடனே நம்ம போய் கட்டி பிடிச்சிப்போமாமா? என்ன பண்ணுவோம்? ஐயா அப்படி 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 இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை. அல்லேலூயா. சேர் இருந்தா என்ன பண்ணுவோம்? அந்த புள்ளியை நம்ம பார்த்த உடனே நம்ம புள்ளியா இருந்தா என்ன பண்ணுவோம்? அம்மா நீ வாமா, நான் வெள்ளை போட கட்டிடுறேன், பரவாயில்ல நீ வா, அப்படி தூக்குவான். அல்லேலூயா. அப்படின்னுவோம். அதுவும் எப்படி கழுவுவோம்? அப்படியே பாசத்தோடு அணைச்சி நெஞ்சில் அணைச்ச கழுவுவோம். திட்டின்னு அது தூரமாக ஊற்றுவோம் தண்ணி. அல்லேலூயா. எப்படி ஊற்றுவோம்மா? அம்மா உண்மை அதுதான்மா, நான் பார்த்துருக்குறேன் அம்மா, நானே கூட பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. தூரமாக தான் பண்ணுவோம். தண்ணி ஊற்றி தேய்க்க சொல்லுவோம். கையை அவங்க கையை வச்சு தேய்க்க சொல்லுவோம். நம்ம கை தேய்க்க மாட்டோம். அந்த சேர நம்ம கையில் ஒட்டிக்கணும். அல்லேலூயா. பெத்த பிள்ளைங்க அந்த நிலைமை. அல்லேலூயா. நம்மளே வெறுத்த பிள்ளைய சேத்துல புரண்ட கடந்த நம்ம வாழ்க்கையை நம்ம அப்பா தூக்குனார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. எல்லாரும் தூக்க அசிங்கப்பட்டாங்க. பெற்றவங்க நம்மள என்ன பண்ண, நம்ம பிள்ளைய தூக்க கேவலப்பட்ட அசிங்கப்பட்ட நம்ம அப்பா வாரி அணைச்சாராம். அல்லேலூயா. கழுவி குளிப்பாட்டி அழகாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நிற்க வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. நான் அதெல்லாம் இல்லைப்பா, நான் சேரில் தான் போவேன். நான் எங்கே போவேன்? சேரு கண்டா எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? சேத்துல விளையாடுறது எனக்கு ஒரு ஆசை. அல்லேலூயா. அப்படிதாங்க போட்டுக்குது. அந்த வசனத்தை வாசிமா 3. நல்லா கவனிங்க, காது உள்ளவர்கள் கேட்க கடவுள். வாசிமா. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். பண்ண சொல்றாங்க. நீ எப்படி வாழுமா, நான் கூட நான் சொன்னாரே போதும், ஸ்டாப். அல்லேலூயா. போதும், இதுக்கு மேல இந்த தப்பு நீ என்ன பண்ணாத, செய்யாத. ஆண்டவர் எச்சரிக்கிறார் உன்னை. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு மேல உன் வாயில கெட்ட வார்த்தை வந்தனா கர்த்தராச்சு நீ ஆச்சு. அல்லேலூயா. மனம் பதறி பேசிட்டோமா? எனக்கு வெறி வந்துச்சு. எனக்கு என்ன வந்துச்சு? வெறி வந்துச்சு. ஆண்டவர் அதுக்கு மேலே வெறி ஆவார் தெரியுமா உங்களுக்கு?
அல்லேலூயா.